முனைவர் நத்தம் சிவசங்கரன், வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். நீங்களும் ஒரு கல்லூரியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு கல்லூரியில தான் வேலை செய்யறீங்களா சார்? சார் கண்டிப்பா சார். சார் அரவிந்த் சார் உட்பட சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சத்தியத்துக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி சார். சிவசங்கரன் பாத்தீங்களா சார்? புரியல. இந்த இஷ்யூ, இந்த எஃப்ஐஆர் படிச்சீங்களா? நான் அனுப்பி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. சார் இந்த வழக்குகளோட சார் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட தான் நாங்கெல்லாம் வேலையை பாக்குறோம். அப்படியா சார்? உங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். 100 நாள் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு? ஆமாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் சொல்லிட்டு 100 நாள் வேலை குளத்து வேலைன்னு சொன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா பாக்குற நேர்களுக்கு தெரியுன்றக்கா அப்படி சொல்றேன். அவர்கள் கூட இன்னைக்கு வங்கி கணக்குல தான் சம்பளம் வாங்குறாங்க, ஊதியம் வாங்குறாங்க. ஐயா முனைவர் மாறன் ஐயா வந்து ரொம்ப அதிகாரிகளுக்கு ரொம்ப ஆதரவா பேசினாங்க. அவங்களுக்காக சொல்லிக்கிறேன், இன்னும் வரையும் பேராசிரியர்கள் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறாங்க சார் கையில. 100 நாள் வேலைக்காரங்க கூட இன்னைக்கு வங்கி கணக்குல தான் வாங்குறாங்க. ஏன்னா வங்கி கணக்குல கொடுத்தா எந்தெந்த கல்லூரிகள்ல எந்தெந்த பேராசிரியர்கள் வேலை பாக்குறாங்கன்றது இன்னும் ஆவணப்பூர்வமா வாயிருன்னு சொல்லிட்டு இன்ன வரையும் கையில கொடுக்குறாங்க சார். நீங்க நம்ம பேசினா சார், கல்வித்துறையில வந்து எல்லாருமே வெறும் போலி பேராசிரியர்கள் மட்டும் தான் பாக்குறீங்க சார். நான் பேராசிரியரா வேலை பார்த்தாவே பல நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியும். நான் ஒரே கல்லூரில தான் வேலை பாக்குறேன். நான் இப்ப வந்து அவர்லி பேஸ்ட் கிளாஸ் தான் வாங்குறேன். அதன் மூலமா அதாவது ஒரு பகுதி நேர பேராசிரியரா தான் வேலை பாக்குறேன். முழுமையா வழக்கறிஞரா வேலை பாக்குறதுனால நான் ஆனாலும் என்னுடைய சப்ஜெக்ட் போய் எடுக்கிறேன். எனக்கு ஒரு சில கல்லூரிகள் அவர்லி பேஸ்ட் தான் போறேன். ஆனா அந்த கல்லூரிகள்லயே நான் பல கல்லூரிகளை பார்த்துட்டு என்னைட்டே அப்ரோச் பண்ணுவாங்க. ஒருவேளை எதிர்காலத்துல நம்ம அரசியல் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்க பயந்துகிட்டு அவங்க எவ்வளவு அப்ரோச் பண்ணாலும் ஆரம்பத்துல கட் பண்ணிடுவோம். போலி பேராசிரியர்கள் மட்டும் இல்ல சார், போலி அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிகள்ல போலி லைப்ரரி இருப்பாங்க, போலி கல்வி அறக்கட்டளை இருக்கும், போலி கட்டிடங்கள் இருக்கும், போலி ஆய்வகங்கள் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய லெபார்டரிஸ் வந்து வெறும் போலியா இருக்கும். மாணவர்களே போலியா இருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மாணவர்கள் போலியா இருப்பாங்க. எங்காவது ஒரு கம்பெனில அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, டிஎம்இ முடிச்சிருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு கல்லூரியில பிஇ ரெகுலர்ல சேர்ந்தது மாதிரி கணக்காட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க வேலை பார்க்கறது ஒரு கம்பெனில எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரில ரெகுலர்ல படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கணக்காட்டுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு எம்இ ஸ்டூடெண்ட் அதே கல்லூரில பிஇக்கு ஸ்டாஃபா இருப்பாங்க. பிஇ பிடெக் இதுக்கு ஸ்டாஃபா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எம்இ அதே காலேஜ்ல இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க வந்து ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இது மாதிரி தொடர்ச்சியா எல்லா இடத்துலயுமே. இன்னொன்னு சொல்றேங்க சார், கல்வியில அதை கிடைக்கக்கூடிய சம்பளம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு மாணவன் கல்வி கட்டணம் செலுத்துறான். அந்த கல்வி கட்டணத்தை எப்படி தெரியுமா செலுத்த வைப்பாங்க? ஒரு கல்லூரி கோவையிலேயே நான் சொல்றேன், நான் வேலை பார்த்த கல்லூரிக்கு பக்கத்து கல்லூரி, நான் வேலை பார்த்த கல்லூரிலே அதே மாதிரிதான். ஆனா பேர் சொல்ல விரும்பல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் ஃபீஸா இருக்கும். ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட்டுக்கு 2.25 லட்சம் ஃபீஸா இருக்கும் அவங்க வாங்குறது. ஆனா அரசு நிர்ணயிச்சது பாத்தீங்கன்னாக்க குறைந்தபட்சமாக அதாவது 25,000 ரூபாய் இருக்கும். அந்த மாணவன் முதல் தலைமுறை, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சொல்லுவோம், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் 25,000 ரூபாய் தான் தமிழ்நாடு அரசும் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுக்கான கல்வி கட்டணமா நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க 2.25 லட்சம் வாங்குவாங்க ஃபீஸ். வெறும் 25,000 இந்த நேரடியா கல்லூரி கணக்குல வாங்கிட்டு மிச்சத்தை பூரா அவங்க ஒரு அறக்கட்டளை வச்சிருப்பாங்க. அந்த கல்வி நிலையத்துடைய பேர்ல அறக்கட்டளை வச்சிருப்பாங்க. அந்த அறக்கட்டளையில டொனேஷனா பே பண்ண சொல்லுவாங்க. இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாது. மொத்த பணத்தையும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க, டொனேஷன்ல அவங்க போட்டுருவாங்க. ஃபீஸ் இவனுக்கு வெறும் 25,000 ரூபாய்க்கு தான் ரெசிப்ட் வரும். மத்ததெல்லாம் இன்வாய்ஸ்ன்ற பேர்ல அந்த அறக்கட்டளை பேர்ல கொடுத்திருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 4 ஆண்டுகள் ஒரு மாணவன் அந்த கல்லூரியில படிக்கும் போது அறக்கட்டளைக்கு டொனேஷன் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி கணக்கு இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்க மாட்டாரு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இங்க பாருங்க, இன்னும் வரையும் எம்இ படிக்கிற மாணவன் அதே கல்லூரியில பிஇக்கு ப்ரொஃபஸரா இருப்பான், அதுலயே விடுதியில வார்டனா இருப்பான். இது மாதிரி பல கல்லூரிகள் சார். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருவாரியா இது மாதிரியான கல்லூரிகள் யாருன்னா ஆளுங்கட்சிக்காரங்க அல்லது எதிர்கட்சிக்காரங்க அல்லது முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர். சிவசங்கரன், நீங்க தவறான தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க, பொய் சொல்றீங்க. என் மேல வேணா டிஃபர்மேஷன் வழக்கு போட சொல்லுங்க சார். நான் நிரூபிக்கிறேன். சார் நான் ஆர்டிஐல தகவல் வாங்கிருக்கேன் சார். நான் ஆர்டிஐ போட்ட உடனே கதறிட்டு ஓடியாருவாங்க. நான் பேரோட நிரூபிக்க முடியும், நான் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த காணொலியில பேசுறது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை செயலாளரா நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியா பேசுறேன். அவரை வேணா டிஃபர்மேஷன் வழக்கு போட சொல்லுங்க, நான் சந்திக்கிறேன். ஐ கேன் ஏபிள் டு ஃபேஸ். அது நான் சொல்றது உண்மை. இங்க நான் தான் திரும்ப சொல்றேன், போலி பேராசிரியர் மட்டும் இல்ல, லைப்ரரியில கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. லைப்ரரியில இருக்க புக்ஸ் இருக்கான்னு போய் பாருங்க. இங்க பாருங்க சார், ஒரு கல்வி நிறுவனம் என்பது வெறும் ஒரு கல்லூரியை நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்கள்ட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், அவங்கள்ட்ட பாலிடெக்னிக் இருக்கும், அவங்கள்ட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்கும், அவங்கள்ட்ட நர்சிங் கல்லூரி இருக்கும். இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஸ்டாஃப் தேவை, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க அப்படின்னா
அங்க இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரில இருந்து ப்ரொஃபசர்ஸ் கொண்டாந்து ஷோகேஸ் டிபார்ட்மெண்ட் நிப்பாட்டிடுவாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா அங்க இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கன்னா டிப்ளமோ காலேஜ்ல இருந்து அதாவது பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து ஸ்டாஃப் கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. இது மாதிரி எல்லா கல்லூரிலுமே இந்த வேலை நடக்குது. இதற்கு எல்லாமே முழுமையா இருக்கிறவங்க யாருன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிகள் வருவாங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்தாலும் சரி, யூஜிசில இருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முழுக்க அந்த அதிகாரிகள் எல்லா வகையிலும் அந்த கல்லூரி நிர்வாகத்தால் கவனிக்கப்படுவார்கள். நீங்க நேரடியா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஊழல் மட்டும் பேசுறோம். அதை விட பயங்கரமான ஊழல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியா அல்லாத டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கக்கூடிய கல்லூரிகள் அல்லது அட்டானமஸ் காலேஜா இருக்கவங்க இவங்க எல்லாம் இன்னும் கொடுமையா பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களால எந்த கேள்வியுமே கேட்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. நான் பேராசிரியராக பணியாற்றியவன். நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். நான் ரெகுலர்ல பிஹெச்டி 14 ஆண்டுகள் கல்லூரியில் நேரடியா படிச்சிருக்கேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய கல்லூரி என்னுடைய பல்கலைக்கழகங்களையே வகுப்படுத்திருக்கேன், பேராசிரியராக வேலை பார்த்திருக்கேன். நான் என்னால் நிரூபிக்க முடியும். கோயம்புத்தூர்ல நான் மத்த ஊரை விட்டுருங்க, கோயம்புத்தூர்ல எத்தனை கல்லூரி இது மாதிரி போலியா நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் irregular இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அன்அபிஷியலா ஸ்டூடெண்ட்ஸே கல்லூரியில இருக்கவே மாட்டாங்க. அவர்கள் பூரா ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எம்இ ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பெனில டிப்ளமோ முடிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பிஇ ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இங்கு தமிழ்நாட்டில் கல்வி என்பது வியாபாரமாக மாறிவிட்டது. இவர்கள் அனைவரும் கல்வி நிறுவனம் நடத்தவில்லை, வியாபார நிறுவனம் நடத்துகிறார்கள். அரசும் ஆளுங்கட்சியும் முன்னாள் அமைச்சர்களும் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். குறிப்பா சொல்லணும்னா அரசியல்வாதி மாறிட்டே இருந்தாலும் அரசு அதிகாரிகள் தான் சார் இந்த நாட்டில் நடக்கிற ஊழலுக்கும் குறிப்பாக கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கும் முழு முதல் காரணமாக இருப்பது அரசு அதிகாரிகள். சார் மாறன் சார் இல்லைன்னு சொல்லுவாரு, ஏன்னா அவர் ஒரு கல்வியாளர். அதனால அந்த துறை சார் இருந்தவங்க பகச்சுக்கிற மாட்டாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. உண்மையை வெளிக்கொண்டாங்க. எனக்கு பின்னாடியே தேசிய தலைவர் பிரபாகரோட படம் தான் இருக்கு. நான் அவருடைய பிள்ளை, நான் சீமானுடைய தம்பி. நான் இப்படிதான் இருப்பேன். நான் பேசுற உண்மை முடிஞ்சா டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க, நான் சந்திக்க தயாரா. சிவசங்கரன் என்னன்னா, இப்போ ஒரு முனைவர் பட்டம் முடித்தவர் பணியாற்றுகிறார் அப்படின்ட்டு ஆவணங்கள் படி வைத்துக்கொண்டு, ஆனால் வகுப்பறைக்குள் முனைவர் பட்டம் இல்லாத ஒருவரை வைத்து கல்லூரிகள் பாடம் எடுப்பதன் மூலம் யாருக்கு பாதிப்பு? இதனால் இழப்பை சந்திக்க போறது, இதனால் லாஸ் வந்து யாருக்கு? ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்ல வந்து இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் போகும். அதனால கேட்கிறேன் சார். வந்து இதுல ஐயா கல்வியாளர்கள் வந்து அந்த தவறுக்கு வந்து கடைசி எழுதி முட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர ஆமா இது தவறு பேராசிரியர்கள் தவறு செஞ்சாங்க. முதல்ல நீங்க முதல்ல லிசன் பண்ணிட்டு பேசுங்க. ஆல்ரெடி ஐ அக்செப்டட் வாட் எவர் தி மிஸ்டேக்ஸ் தே ஹேவ் டன் இட். ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுங்க. முதல்ல வரும்போது மக்களுக்கு தவறான ஒரு எம்இ குவாலிஃபிகேஷன், அவர் எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்காரு, பிஇ முடிச்ச வந்து கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்றாரு அவரு. அதே தவறான ஒரு விஷயம் அது. இப்ப என்ன ரெகுலேஷன் தெரியாம அவர் பேசுறாரு, அதெல்லாம் பேசல சார். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க சார். ஒரு நிமிஷம், நீங்க அதான் சொன்னீங்க. நான் எடுக்கலாம்னு சொல்லல சார், நான் எடுக்கலாம்னு சொல்லல, எடுக்கறாங்க அது தவறுங்கறேன். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு டியூஷன் எடுத்தா எப்படியோ வகுப்பு எடுத்தா எப்படியோ அது மாதிரி தான் இது. அது தவறு நாங்க சொல்றோம் சார். ஒரு மாணவன் என்ன செய்யறாரு, எப்படி நீங்க ஆண்டோல் காட்ட முடியுங்க சார்? அத செய்யறாங்க சார். பல கல்லூரிகள் அதை செய்யறாங்க. நாங்க வேலை பார்க்கறோம், நாங்க நேரடியாக அதை சந்திக்கிறோம். நீங்க அது மாதிரி வேலை பார்க்கறீங்க, 12,000 சம்பளம் சொல்றீங்க சார். என்னை கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க பேச இல்லனா அமைதியா கேளுங்க. கருத்தை பேச விடுங்க. முடிய போகுது, நேரம் பேசுங்க ப்ளீஸ். காரியா ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு எம்இ படிக்கக்கூடிய மாணவன் அதே கல்லூரியில பிஇக்கு வகுப்பு எடுக்கிறாரு, பிடெக்கு வகுப்பு எடுக்கிறார். அது தவறுன்னு சொல்றான். ஏன்னா அவர் தான் ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு முனைவர் பட்டம் முடிச்ச ஒரு பேராசிரியருடைய வேலையை தட்டி பறிக்கிறாரு. அவரே போய் அந்த கல்லூரியினுடைய விடுதியில வார்டனா இருக்கிறாரு. அப்ப இங்க வார்டனா வேலை செய்யக்கூடிய ஒரு நபருடைய வேலையை தட்டி பிடிக்கிறாரு. காரணம் என்ன? நான் படிக்கும் போதே ஒரு குறைவான ஊதியம் நம்மளுக்கு கிடைக்குது, பணிச்சுமைகள் குறையுது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? எம்இ படிக்க வேண்டிய தேவையில்லை, பிஇக்கு மட்டும் கிளாஸ் எடுத்தா போதும். எம்இ படிக்க வேண்டிய தேவையில்லை, வார்டனா இருந்தா மட்டும் போதும். அப்ப எம்இ போய் எக்ஸாம் எழுதினா போதும். அவர் படிக்க வேண்டியதோ அசைன்மெண்ட் எழுத வேண்டியதோ பிராக்டிகல் நடத்த வேண்டியது எதுவுமே இல்ல. அப்ப நான் இதைத்தான் தவறுன்னு சொல்றேன் சார். நீங்க கல்வித்துறை, நான் பேராசிரியர் வேலை பார்த்தேன் சார். 12,000 சம்பளம் வாங்குற பேராசிரியர் படக்கூடிய கஷ்டத்தை நான் பாத்திருக்கேன். ஒரு இங்கிலீஷ்லயோ அல்லது தமிழ்லயோ பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு குறைவான ஊதியம் இருக்கு. அது காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நெறிமுறைப்படுத்தல. நெறிமுறைகளை மீறாதவர்களுக்கு விதிமுறைகள் தேவையில்லை. இங்க நெறிமுறையும் மீறப்படுது, விதிமுறையும் மீறப்படுது. அது தவறுன்னு தான் சொல்றோம். அறப்போர் இயக்கம் கண்டுபிடித்த ஒரு தவறு. முதல் அறப்போர் இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள், ஜெயராமன் சாருக்கு வாழ்த்துக்கள். அறப்போர் இயக்கத்தால், ஒரு தனி இயக்கத்தால் கண்டுபிடிக்க முடிந்த தவறுகளை ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்கல? ஏன் அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கல? இது இன்னைக்கு நேற்று நடந்ததுல அறப்போர் இயக்கம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எங்களை போன்றவர்கள் ஆரம்பத்துல இருந்தே பல பெட்டிஷன் போட்டு வேலை போனவங்க. நாங்க படிக்கிற காலத்துல கேள்வி எடுக்கோம், படிக்கிற காலத்துல பெட்டிஷன் போட்டுருக்கோம், போராட்டம் நடத்தியிருக்கோம். கல்லூரிக்கு வெளியில நாம் தமிழர் கட்சியை வச்சு, இன்னும் கோயம்புத்தூர்ல பெரியார் திராவிடர் கழகம் கு ராமகிருஷ்ணன் வச்சு பல போராட்டங்களை பல கல்லூரி முன்னாடி நடத்தியிருக்கான். ஆனா இங்க எங்கேயுமே செவிசாய்க்கல. ஏன்னா அவர்கள் அனைவரும் ஒரு கூட்டு சதியை செய்யறாங்க. இவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கல்வி வியாபாரமாக மாற்றப்படுகிறது. அததான் நான் சொல்றோம். இங்கு குறைவான ஊதியத்திற்கும் படிக்கக்கூடிய மாணவனே பேராசிரியராக காண்பிக்கப்படுகிறதுக்கும்
ஒரே முனைவர் பட்டம் முடிச்சவங்க எல்லா கல்லூரிக்குமே சார் பிஹெச்டி முடிச்ச ப்ரொஃபசர்ஸ் தேவை. ஆனா இங்க நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க, உண்மையிலேயே முழுமையாக அவருக்கு நேரடியாக மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. ரெகுலர்னு ஒண்ணு, கேட்டகரி பின்னு ஒண்ணு, பார்ட் டைம் ஒண்ணு. இந்த 3லயுமே முடிக்காம ரெகுலர் மாதிரி காட்டிக்கிட்டு வேற ஒரு கல்லூரில அவங்க பணி செய்யறாங்க. ஒரு கல்லூரியில பணி செஞ்சுக்கிட்டு இன்னொரு கல்லூரில ரெகுலரா எம்இ படிக்கிற மாதிரியே, எம்டெக் படிக்கிற மாதிரியே, பிஹெச்டி படிக்கிற மாதிரியே போலியா காட்டுறாங்க. இதவே நம்ம ரெக்டிஃபை பண்ணல. போலி மாணவர்கள், போலி பேராசிரியர்கள், போலி கல்லூரிகள், போலி லைப்ரரி, போலி புத்தகங்கள், இவை அனைத்தையும் நிர்வகிக்கிறது யாருன்னா அதற்கு மேல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை, அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதிகாரம். அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம் சார், இங்க அடிப்படையில அதிகாரிகள் தவறு செய்யறாங்க, அதற்கு உடந்தையாக ஒவ்வொரு கல்லூரிகளுமே செயல்படுறாங்க. மாறாக அதிகாரிகள் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக லஞ்சத்தை வாங்கிட்டு ஒதுங்கி போயிடறாங்க சார். இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரிகள் மாதிரி யாருமே இங்க கவனிக்கப்படுறதில்ல சார். நீங்க போய் பாருங்க சார், இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வர்றாரு, நீங்க சரியா கல்லூரி நடத்துறீங்க, சரியா லைப்ரரி நடத்துறீங்க, சரியான மாணவர்கள், சரியான பேராசிரியர்னா நீங்க அவங்களை கண்டுக்கவே தேவையில்லை. அவங்க வாட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவங்க வாட்டு கேண்டீன்ல சாப்பிட்டு இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போகலாம். ஆனா நட்சத்திர விடுதிகள்ல, ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு கொடுக்குறாங்க. நான் அதுல இருந்ததுனால சொல்றேன், ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க, அங்கதான் உங்களுக்கு உணவு, அங்கதான் அவங்க தங்குவாங்க, அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட், இது எல்லாத்தையும் ஏன் சார் ஒரு கல்லூரி அதை செஞ்சு கொடுக்கணும்? அந்த பணத்தை எங்க இருந்து சார் அவங்க செலவழிப்பாங்க? மாணவர்களுடைய கல்வி கட்டணத்துல இருந்தா பேசுறாரு. புரியுதுங்களா? அப்ப இங்க நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளுக்குமான காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும், குறிப்பாக கண்காணிக்க வேண்டிய கல்வித்துறையும், அதுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தான். இத உண்மையா ஒத்துக்கிறேன்னு இந்த தவறை ரெக்டிஃபை பண்ண வழி என்னன்னு பேசுவோம். ஓகே, சிவசங்கரன் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். ஒரே நிமிடம் சார். சார், இந்தியாவை தவிர, இந்தியா என்ன சொல்லணும், ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், இது போன்ற நாடுகள் மட்டும்தான் ஆங்கில மொழி, பிற நாட்டினுடைய மொழியில கல்வியை சொல்லி தர்றாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு நாங்க சொல்றோம். அவரவர் நாட்டில் அவரவர் தாய்மொழியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இருந்தா தான் அவன் தரமான ஒரு கல்வியை கற்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கக்கூடிய ஒரு மொழி ஆங்கில மொழியில கூட உலகளாவிய மொழி, குளோபலைசேஷன் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்களில் உலகளாவிய மொழியில படிக்கிற தப்பு இல்லை. ஆனால் அந்த மொழியில படிக்கையில கூட இங்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. வியாபாரம் ஆயிருச்சு. அதோட சேர்த்து அந்த வியாபாரத்தினாச்சும் சரியா செய்யுங்க. இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் சரியான நபரை போடுங்க, தகுதியான நபரை போடுங்க. தகுதியான நபர்களாலே இன்னைக்கு வகுப்புல எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு மாணவர்கள் டெக்னாலஜில இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. நம்மளோட பேராசிரியரோட மாணவர்கள் தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த மாணவனை வழிகாட்டுவதற்கு, கைட் பண்ற அளவுக்கு, டீச் பண்ற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அறிவு சார்ந்த நபர்களாக முன்னோடியாக இருக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மாணவர்களை உட்கார்ந்து உட்கார்ந்து ஒன்னாவதுல சொல்ற மாதிரி காலேஜ்லயே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வி வியாபாரமா இருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப நன்றி.